நம்ம ஊர் திருவள்ளஞ்சுழி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. சாமி வீதி உலா காட்சி வருது. அதுக்காக நம்ம அர்ச்சனை பண்ணணும் அப்படின்ட்டு நான் தேங்காய் பழம் பூ வச்சுருக்கேன். கனி வகைகள் பத்தி சூடம் சாம்பிராணியெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ சாமி வந்துருச்சு. நம்ம அர்ச்சனைக்காக எடுத்துகிட்டு போகிறோம். அர்ச்சனை பண்ணியாச்சு. அர்ச்சனை பண்ணி தீபார்த்தனை எடுத்துகிட்டு இப்போ நான் வீட்டுக்கு அப்படியே அந்த கற்பூரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, கற்பூரத்தோடைய நான் எங்கள் வீட்டு பூஜை ரூம்லேயும் நான் விளக்கேற்றி வச்சுருக்கேன். எப்பயுமே சாமி வருது அப்படின்னா நான் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு அர்ச்சனைக்கு எடுத்துகிட்டு போவேன். அது மாதிரி தான் இந்த தடவையும் செஞ்சேன். நான் விளக்கேற்றிட்டு அர்ச்சனைக்கு எடுத்துகிட்டு போனேன். இப்போ அந்த கற்பூரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அதே தீபார்த்தனையே நான் வீட்டில் கொண்டு பூஜை ரூமில் வைக்கிறேன் பாருங்கள். பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு திருநீர் இட்டுக்கிட்டு என் பேரன் என்னோடய பொண்ணுக்கும் நான் திருநீர் வச்சு விட்றேன். நானும் அங்கே பிரசாத பையன் நம்ம அர்ச்சனையோடையே சேர்த்து கொடுத்துட்டாங்க. ரோஸ் கொடுத்தாங்க. அதை நான் கண்ணில் ஒத்திக்கிட்டு உடனே அந்த ரோஸை நானும் தலையில் வச்சுக்கிட்டேன். செந்திருக்கமும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அர்ச்சனையோடையே இந்த பையும் கொடுத்துட்டேன்.